வெல்கம் டு ஹவுஸ் ஆஃப் ஆத்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேசிக் குக்கிங் ஆஃப் மில்லட்ஸ். 2023 வந்து இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா சிறுதானியங்கள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நிறைய இந்த சேனல்லையும் நான் பேசியிருக்கேன். நிறைய ரெசிபீஸும் இதில் போட்டிருக்கோம். ஆனால் பேசிக்காக ரைஸ் எப்படி குக் பண்ணுறோமோ அந்த மாதிரி மற்ற மில்லட்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக குக் பண்ணலாம். ரொம்ப கஷ்டம் கிடையாது மில்லட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது. அது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் மில்லட்ஸை டிஃப்ரெண்ட் ஸ்டைல் லைக் நான் மண்பானையிலையும் செஞ்சு காமிக்க போகிறேன். ப்ரெஷர் குக்கர்லையும் நம்ம எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு 4 டைப் ஆஃப் மில்லட் எடுத்திருக்கேன். வரகு, திணை, சாமை, குதிரவாளி. இந்த 4 மில்லட்டில் நான் 2 வெரைட்டியை நான் குக் பண்ணி காமிக்கிறேன். மீது எல்லாமே இதே டைப்பில் தான் நீங்கள் வீட்டில் செய்யணுன்னா செஞ்சுக்கலாம். சாதமாக சாப்பிடணுனாலும் சாப்பிட்லாம், வெரைட்டி ரைஸ்க்கு வேணும்னாலும் நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். ஸோ வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மில்லட்டு. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பாருங்கள், ஒயிட் கலரில் இருக்கிறது வரகு, எல்லோ கலரில் இருக்கிறது திணை. இந்த ரெண்டையும் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா சோக் பண்ணால் தான் உங்களுக்கு அதில் இருக்கிற ஃபைட்டிக் ஆசிட் அப்படிங்கிற அந்த அமிலம் வந்து பிரேக் டவுன் ஆகி உங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸும் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போ நல்லா ஊற வச்சுட்டு நல்லா ஒரு 4-5 தடவை கழுவிடுங்க. கழுவுனதுக்கு அப்புறமா ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் ரொம்ப சிம்பிள், நம்ம சாதம் செய்கிற மாதிரியே தான். 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம சாதாரணமாக 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் நார்மல் ரைஸில். மில்லட்டுக்கு மட்டும் 1:3, 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 3 விசில் வச்சிங்கன்னா உங்களுக்கு மில்லட் சாதம் ரெடி ஆயிரும் ப்ரெஷர் குக்கரில். ரொம்ப ஈஸி. இதே ஓப்பன் குக்கிங் மெத்தடில் வந்து பாருங்கள், நான் 1 கப் திணை எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் 3.5 கப் தண்ணி விடுவேன். கொஞ்சம் ஓப்பன் குக்கிங்னாலும் ஒரு அரை கப்பு சேர்த்து விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக ரைஸுக்கு உல வைப்போம்ல, அந்த மாதிரி உல வைக்கணும். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வரும்போது இந்த திணையை போட்டுருங்க. திணை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். மில்லட் செய்யும்போது மட்டும் ஊற வைக்காமல் செய்ய வேண்டாம், ஊற வச்சு தான் செய்யணும். கொஞ்சம் உதிரியாக வேணும்னா தண்ணியை நீங்கள் குறைச்சிக்கலாம். ஊற வைக்காமல் செஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு டைஜஷனும் கூட கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சமாக சாப்பிட்டாலே உங்களுக்கு வயிறும் ஃபில் ஆயிரும். அதனால் மில்லட்ஸ் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, வெயிட்டும் ரொம்ப குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய சத்துக்களும் இருக்குது. பாருங்கள், 3 விசில் ஆனதுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கோ இல்லைனா ஒரு கரண்டி வச்சு ஃப்ளஃப் பண்ணி விடுங்க. நல்ல உதிரியாக வந்துடும். அதே மாதிரி இந்த திணையும் ரெடி ஆயிடுச்சு. அந்த ஒரு அரை டம்ளர் தண்ணியில் எக்ஸ்ட்ரா வச்சு தம் போடுற மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். வடிக்கணும்லாம் அவசியம் இல்லை. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிருக்கு இந்த திணை சாதம். ஸோ திணை, கம்பு, குதிரவாளி, வரகு 4மே ரெடி ஆயிடுச்சு. நல்ல உதிரியாகவும் வரும். இதில் குழம்பு, ரசம், கூட்டு, பொரியல் எப்படி வேணாலும் நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம். சாதம் 1 கப் சாப்பிட்டிங்கன்னா இதில் 1/4 கப் சாப்பிட்டிங்கனாலே போதும். வயிறும் ஃபுல்லாயிரும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால் மில்லட்ஸை ஈஸியாக நீங்கள் வீட்டில் குக் பண்ணுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க. வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.